எள்ளுல ரொம்ப சத்து இருக்குங்க. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். கால் கிலோ வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டிங்கன்னு வைங்க, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை போட்டுக்கோங்க. வெல்லத்தை 2-3 க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இது கூட முந்திரி பருப்பும் எடுத்துருக்கேங்க. முந்திரி பருப்பும் இந்த ஏலக்காயும் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் போட்டு வெள்ளை பாகுலேயே போட்டுருங்க. எள்ளு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, பொறுன்னு இருக்கும். இந்த இதில் அந்த பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தட்டில் எடுத்து கொட்டிக்கலாங்க. தட்டில் எடுத்து நல்லா நெய் போட்டு நல்லா தடவி தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் இந்த எள்ளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதை நல்லா கொட்டி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டுட்டு பீஸ் போட ஆரம்பித்தோன்னா நல்லா பீஸ் வருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷை வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. எள்ளு எல்லா விதத்துலேயும் நல்லதுங்க. இதில் ஃபைபர் நிறையா இருக்குங்க. டெய்லி ஒரு பருப்பி சாப்பிட்டாவும் போதுங்க.